ஆஸ்திரேலியா vs இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டே 2 அன்றைக்கி நடந்த விஷயங்களை ஷார்ட்டாக ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பிச்சை பற்றி தான் வந்து சொல்லணும். ஏன்னா நேற்று வந்து பச்சை புல் பிச்சு வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு புல்லெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணிட்டாங்க. அதை வந்து டிவிலே வந்து காட்டியிருந்தாங்க. அதை பற்றி நிறையா போஸ்ட்லாம் வந்து போட்டிருந்தாங்க சோஷியல் மீடியாலலாம். அந்த பிச்சில் நம்ம பவுலர்ஸும் கம்பேக் கொடுப்பாங்கன்ட்டு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க போல். டே ஸ்டார்டிங்கில் ஆஸ்திரேலியா 67/7 இருந்தாங்க. எங்கே வழக்கம் போல் நம்ம பவுலர்ஸ் வந்து டெய்லண்டர்ஸ்க்கு வந்து நிறையா ரன்ஸ் கொடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பயமாக இருந்துச்சு. நல்ல வேலை எக்ஸ்ட்ராவாக ஒரு 37 ரன் மட்டுமே வந்து கொடுத்து ஆஸ்திரேலியா 104க்கு வந்து ஆல் அவுட்டு. பும்ராக்கு 8 another 5 for in ACNA கண்ட்ரிஸு. அப்புறம் நம்ம இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஜெய்ஸ்வாலும் KL ராகுலும் பேட்டிங் ஆட வந்தாங்க. பேட்டிங் ஆடிட்டே இருந்தாங்க. ஜெய்ஸ்வால் 50 போட்டார். அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழித்து KL ராகுல் ஒரு 50 போட்டார். டே முடியலை. ஜெய்ஸ்வால் வந்து 90 நாட் அவுட்டு, KL ராகுல் 62 நாட் அவுட்டு. நம்ம எவ்வளோ லீடில் இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா வந்து 218 வந்து லீடில் இருந்தோம். இந்த பரவச நிலையோட வந்து இன்றைக்கி டே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த 2 நாளில் என்ன எதிர்பார்க்கலான்னு பார்த்தோன்னா, நம்ம வந்துட்டு ஒரு 450 லீடு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து சேசிங்க்கு கொஞ்சம் திணறுவாங்க. மேபி நமக்கு வின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் எனிதிங் லெஸ் தேன் 450 வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் வந்திருக்கும். நேற்று இதெல்லாம் ஒரு பேட்டிங்கான்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்துட்டு இது தாண்டா ஆத்தென்டிக் டெஸ்ட் மேட்ச் பேட்டிங்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து இந்த ஸ்காசஜே டெம்ப்ளேட் போட்டு பாராட்டுற அளவுக்கு ஒரு பேட்டிங் வந்து பார்த்தோம். நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு ரிவ்யூ பண்ணுவோம். மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைபு ஃபாலோலாம் பண்ணிடுங்க. பாய்.